Hello dear brothers and sisters. So welcome to again Indian Polity. So Indian Polity la unit number 4 இந்திய நீதித்துறை சரியா. ஸோ ஜுடிஷியரி சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ அதில் பார்ட் நம்பர் 3. ஸோ லாஸ்ட் ஃபைனல் பார்ட் இந்த ஒரு இதில். ஸோ பார்த்துலாமா? ஓகே. ஸோ அடுத்து கண்டினியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசம் சரியா. ஜுடிஷியல் ஆக்டிவிசம் தமிழ் என்ன சொல்லுவோம்? நீதித்துறை செயல்பாடுன்னு சொல்லுவோம். செயல்பாடு அதான் இங்கே முறையின் பக்கத்தில் ஒரு வேர்டு வரதுனால நீதித்துறை செயல்பாட்டு முறைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீதித்துறை செயல்பாடு அதான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஓகே, இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா என்ன? இப்போ ரீசெண்ட் டேஸில் பொதுவாகவே வந்து ரீசெண்ட் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, இப்போ சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்ஸோ பொதுவாக கோர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டிக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே சிம்பிளாக கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இல்லை அஸ் பர் லா என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அதை மட்டுமே வச்சு டக்குன்னு ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தவறு செஞ்சுருந்தா இதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை கொடுக்காம சரியா அந்த தண்டனை கொடுக்கறது ஓகே. அதே சமயத்தில் ஒரு சில டைரக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஒரு சில டைரக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஓகே இது இந்த மாதிரி வந்திருக்கா, இது நம்ம வேறு மாதிரி கையாளலாம், இதை பண்ணாதீங்க, இந்த மாதிரி வழக்கா, இதுதான் இதுக்கான வரையறை, இதுக்கான டெஃபினேஷன் இதுதான், புரியுதா, இது இந்த மாதிரி கையாளுங்க, இல்லை நாங்களே ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறோம் அதை ஃபாலோ பண்ணுங்க, புரியுதா. இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, தயவு செஞ்சு கவர்மெண்ட் இதை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கில் ஜஸ்ட்டு இந்த மாதிரி தவறு செஞ்சிருந்தா இதான் தீர்ப்புன்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லாமல் அதுக்கான நிறைய வழிமுறைகளை கோர்ட் என்ன பண்ணுது இப்போ இருக்கக்கூடிய பொதுவாக காலங்காலமாக என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அதனுடைய எவல்யூஷன் அடிப்படையில் காலங்காலமாக நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும் ஹை கோர்ட்ஸ் ஆகட்டும் இந்தியாவுடைய ஜுடிஷியல் சிஸ்டம் நிறைய இன்டர்பிரேஷன்றதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, புரியுதா. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தடாக்ஸாக கன்வென்ஷனாக இருக்காமல் இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை இன்னும் இன்டர்பிரேட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதை இன்டர்பிரேட் பண்ணி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நிறைய ப்ரொவிஷன்ஸ் அவங்களும் சொல்கிறாங்க, புரியுதா. அப்போ நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்கிறது மூலயமா பரப்புறது மூலயமா என்ன சொல்கிறது நம்ம கொஞ்சம் இன்டலெக்சுவலாக யோசிச்சு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு ஜட்ஜஸ் ஆகட்டும் பொதுவாக நீதியரசர்கள் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்கிறதுனால இந்த மாதிரி ஜுடிஷியல் ஆக்டிவிசம் சொல்லணும். இதான் நம்ம என்ன சொல்கிறோம், இதுதான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம், நீதித்துறை செயல்பாடு. சிம்பிளாக சொல்லணும்னா என்னன்னா என்ன அப்படின்றது மட்டும் இல்லாமல் டே தம்பி நீ இப்படி போ இது ஏன் பண்ண, இது தப்பு இல்லையா, புரியுதா, இதுக்கு இதான அர்த்தம், இது மாதிரி போயிருக்கனால நீ இந்த மாதிரி பண்ணோன்னா பாருங்க நீங்கள் பாருங்க பெற்றவங்க நீங்கள் இதெல்லாம் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க, புரியுதா. அதான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் செயல்பாடு, புரியுதா. அதான் நீதித்துறை செயல்பாட்டு முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பார்க்கலாமா. ஸோ மாறிக்கொண்டிருக்கும் ஒரு சமூகத்தில் நீதித்துறை மேற்கொள்ளும் அதான் பாருங்க மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சமூகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம காலங்கள் போயிட்டே இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸை பழசை பிடிச்சிட்டு தொங்கி இல்லாமல் காலத்துக்கு ஏற்ப சட்டங்களும் சரி நடைமுறைகளும் சரி மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீதித்துறை என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய செயல்பாடுகள்ன்றது அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழக்குகளை விசாரித்து அதுக்கு சரியான தீர்ப்பையை வழங்கணும், புரியுதா. அப்போ காலங்கள் மாறிக்கொண்டிருக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு சமூகத்தில் நீதித்துறை மேற்கொள்ளக்கூடிய வீரியமிக்க செயல்பாடுகளை தான் நீதித்துறை செயல்பாடு இல்லை நீதித்துறை செயல்பாட்டு முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஜுடிஷியல் ஆக்டிவிசம் சொல்கிறோம், புரியுதா. ஸோ இந்த ஒரு ஜுடிஷியல் ஆக்டிவிசம் சொல்லக்கூடிய நீதித்துறை செயல்பாடுன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையை இந்த ஒரு கோட்பாட்டை அறிமுகம் செஞ்சது யாரு? ஆர்தர் ஸ்லேசிங்கர் ஜூனியர், சரியா. ஆர்தர் ஸ்லேசிங்கர் ஜூனியர், சரியா. நீங்க ஸ்லேசிங்கர் அப்படின்னு படிச்சாலும் சரிங்களா, பாருங்களேன் ஸ்லேசிங்கர் அப்படின்னு படிச்சாலும் சரி இல்ல ஸ்லேசிங்கர் அப்படின்னு படிச்சாலும் சரி பிரச்சனை கிடையாது. ஓகேவா? பெயர்கள் வருது அப்படின்னா நம்மளுக்கு வசதிக்கு ஏற்ப நம்ம படிச்சுக்கலாம், சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆர்தர் ஸ்லேசிங்கர் ஜூனியர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரியுதா. ஜுடிஷியல் ஆக்டிவிசம் கான்செப்டை அந்த கோட்பாட்டை அறிமுகம் பண்ணதே அவர் தான், புரியுதா. எங்க தன்னுடைய புத்தகத்தில் உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய புத்தகத்தில் ஒரு கட்டுரையில் 1947 இந்தியா சுதந்திரம் வந்த அந்த ஒரு ஆண்டு என்ன பண்ணியிருப்பாரு, இந்த ஒரு கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. இவர் ஒரு அமெரிக்கன், புரியுதா. ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்பது ஒரு நீதித்துறை தத்துவமாகும். ஆமாம், நீதித்துறை சார்ந்தானே படிச்சுட்டு இருக்கோம், அப்போ அதை சார்ந்த ஒரு ஃபிலாசபி தானே அது. நீதித்துறை தத்துவம் என்று பிளாக்ஸ் லா டிக்ஷனரி வரையறுக்கிறது. பிளாக்ஸ் லா டிக்ஷனரியில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீதித்துறை தத்துவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, நீதிபதிகளை எதெல்லாம் பார்த்தோம், நீதிபதிகளை பழமைவாதத்திலிருந்து அதே பிடிச்சிட்டு இது பண்ணாமல் பிரித்து புதிய முற்போக்கான சமூக பொருளாதார, அதாவது சமூக கொள்கைகள் மட்டும் இல்லை, சமூக பொருளாதார கூட எடுத்துக்கலாம், சமூக பொருளாதார கொள்கைகளுக்கு ஆதரவாக
ஊக்கப்படுத்தக்கூடிய, அதை சார்ந்த தீர்ப்புகள் வழங்கி ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு கான்செப்ட், ஒரு கோட்பாடு தான் அந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. நீதித்துறை செயல்பாட்டு முறை என்பது அரசமைப்பின் விளக்கம், சட்டப்பூர்வ அடித்தளங்கள் மற்றும் அதிகார பிரிவினை ஆகியவற்றை தொடர்புடையது. ஓகேவா? ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணணும் அப்படின்னா பாருங்க, அரசியலமைப்பின் விளக்கம் இன்டர்பிரேஷன் பண்ணுறதும் சரி, சட்டப்பூர்வ அடித்தளங்கள் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், அதோடைய டெஃபினிஷன்ஸ், இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா முற்போக்குத்தனமாகவும் பழமைவாதம் இல்லாமையும் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. யாரு? கோர்ட் டெலிவரி பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 21 அடிக்கடி உச்சநீதிமன்றத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21 என்னதாமா, ரைட் டு லைஃப், ரைட் டு என்ன சொல்றது, லைஃப் அண்ட் லிபர்ட்டி பார்க்குறோமா, அதான் நம்முடைய வாழ்வுரிமை சார்ந்தது. இந்த வாழ்வுரிமை சார்ந்த கேசஸ் வந்து பார்த்தோன்னா நிறைய வரும். ரைட் டு லைஃப்பில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்தந்த கேசஸ்லையும் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, புதுசாக நிறைய டைரக்ஷன்ஸை கொடுத்துட்டே இருக்காங்க. நிறைய டைரக்ஷன்ஸை வேர்டிக்ஸில் கொடுத்துட்டே இருக்காங்க இல்லையா? அப்போது அந்த மாதிரி முக்கியமான இந்த ஒரு டாபிக் தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாபிக். சும்மா ஆர்டிகல் 21 அப்படின்னா ரைட் டு லைஃப்பா அப்படின்னு சிம்பிளாக சொல்லாமல், ரைட் டு லைஃப்லாம் என்னன்ட்டு ஒவ்வொரு கேசஸ்லையும் இதுவும் ரைட் டு லைஃப் தான், இதுவும் ரைட் டு லைஃப் தான், இதுவும் ரைட் டு லைஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன்ஸை செட் ஆஃப் ஒரு ரெகுலேஷன்ஸை செட் ஆஃப் ஒரு சின்ன சின்ன கான்செப்டையும் சொல்லிடுறாங்க இல்லையா? இதுதான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம். புரியுதா? அப்போ இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 21 அடிக்கடி உச்சநீதிமன்றத்தில் எடுத்தாளப்படுகிறது. இந்த அரசமைப்பு உறுப்பின் மீதான தீர்ப்புகள் யாவும் நீதித்துறை செயல்பாட்டு முறையை பிரதிபலிக்கிறது, ஜுடிஷியல் ஆக்டிவிசமை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து ஒரு சில கேசஸ். ஸோ ஏகே கோபாலன் வர்சஸ் மெட்ராஸ். ஒரு மனிதனின் வாழ்க்கை அல்லது அதாவது பார்த்தீங்கன்னா ரைட் டு லைஃப் பேஸ் பண்ணி ஒரு மனிதனின் வாழ்க்கை அல்லது சுதந்திரம் ஒடுக்கப்பட வேண்டும். நல்லா பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மற்றும் அவருடைய தனிப்பட்ட சுதந்திரம் ஒடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை பண்ண சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அப்படி கூடாது, ஒடுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்றது. ஒரு மனிதனின் வாழ்க்கை அல்லது சுதந்திரம் ஒடுக்கப்பட வேண்டும் என்ற வாதத்தை, சரியா, இந்த குசுங்க தொல்லை தாங்க முடியல. ஸோ ஒரு வாதத்தை சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள, நம்முடைய கான்ஸ்டியூஷனில் பொதுவாக லாஸில் சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள செயல்முறைகளின் அடிப்படையில், அதோடு மட்டும் இல்லாமல் அந்த செயல்முறையின் அடிப்படையில், அது என்னது, பழமைவாதத்தில் அடிப்படையில் இல்லாமல் பகுத்தறிவு மற்றும் நீதியின் அடிப்படையிலையும், லா என்ன சொல்லுது அதன் அடிப்படையிலையும் கொஞ்சமாவது இன்டெலெக்சுவலாக முற்போக்குத்தனமாகவும் யோசிச்சு என்ன பண்ணுவாங்க, நீதிமன்றம் வழங்கணும், தீர்ப்புன்றது வழங்கணும். புரியுதா? அதான் சொல்றாங்க, அடிப்படையிலும் நீதிமன்றம் நிராகரித்தது எதை, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்தை ஒடுக்கப்படணும் அப்படின்ற ஒரு கருத்தை நிராகரிக்குது. அப்படின்னது ரைட் டு லைஃப்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு கேசஸ்லையும் நிலைநிறுத்திக்கிட்டே வராங்க. புரியுதா? ஓகே, அடுத்து பாருங்க, மேனகா காந்தி வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நீதிமன்ற விளக்கம் மூலம் அரசியலமைப்பு உறுப்பு 21 துணை பிரிவுகளாக சேர்க்கப்பட்டது. ஒன்றும் கிடையாது. இப்போ ரைட் டு லைஃப் ஆர்டிகல் 21 இல்லையா, ஆர்டிகல் 21 எடுத்து லட்சுமி அந்த புத்தகத்தையும் நீங்கள் எடுத்து அந்த ஒரு புக்கையை நீங்கள் எடுத்து ஆர்டிகல் 21 கீழே பின்னாடி எதெல்லாம் நம்மளுடைய லைஃப் டு லைஃப்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கும். புரியுதா? ஒரு சுத்தமான தண்ணீராகட்டும், நம்முடைய ஒரு சுத்தமான ஒரு சுகாதாரத்தை நம்ம அணுகிறதா இருக்கட்டும், நம்மளுக்கான இலவச கல்வியாகட்டும், இலவசமாக என்ன சொல்லுவோம், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான ஒரு காற்றை சுவாசிக்கிறதாகட்டும், ஒரு குடிநீரை எடுத்துக்கிறதாகட்டும், என்னுடைய சுற்றுச்சூழல் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சரியான ஒரு சுற்றுச்சூழலில் எல்லா அடிப்படை தேவைகளோட ஒரு மனிதன் ஒரு சாதாரண ஒரு மனிதன் வாழ்கிறதாகட்டும், இது எல்லாமே ஒருத்தனுடைய வாழ்வுரிமை அப்படின்ற மாதிரி இருக்கும். சரியா? நிறைய இருக்கும், சானிடேஷன், எலக்ட்ரிசிட்டி அதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். புரியுதா? இது எல்லாமே ஆர்டிகல் 21 கீழே வரக்கூடியது. புரியுதா? ஸோ ஓகே, அடுத்து பாருங்க, பகவான்தாஸ் வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் டெல்லி கவர்மெண்ட். ஓகேவா? சாதிக்கு வெளியே திருமணம் செய்து கொண்ட காரணத்திற்காக ஆண் பெண் இருவரை பகவான்தாஸ் என்ன பண்ணியிருப்பார், கொலை செஞ்சிருப்பார். கௌரவ கொலை, ஆணவ கொலைன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. அவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செஞ்சிருப்பாங்க, மீண்டும் உறுதி செஞ்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபைன். ஓகே, அடுத்து பாருங்க. ஸோ ஓகே, இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டை என்ன பண்ணுவோம், அபெக்ஸ் கோர்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஆனால் ஆஸ்திரேலியாவில் அந்தந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய ப்ராவின்சஸில் இருக்கக்கூடிய அந்தந்த ஹை கோர்ட்ஸே என்னது, அதுவே சுப்ரீம் கோர்ட்டாக தான் பார்க்குறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆஸ்திரேலிய நாட்டில் உயர்நிலை நீதி அமைப்பு உச்சநீதிமன்றம் என்றே அழைக்கப்படுகிறது. அதனுடைய உச்சபட்ச ஒரு அமைப்பே அதனுடைய உயர்நீதிமன்றங்கள் தான், அதுதான் சுப்ரீம் கோர்ட்டாகவும் கருதப்படுது. ஓகேவா? ஸோ அங்கு மாநில தலைமை நீதிமன்றங்களே உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, அரசியலமைப்பு விதிகள் என்பது, அரசியலமைப்பு விதிகள்லாம் ஒன்று ஆர்டிகல்ஸ் சொல்றாங்க. ஆர்டிகல்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. அரசியலமைப்பு விதிகள் என்பது அரசின் பல்வேறு நிறுவனங்களின் வரையறை.
அரசனுடைய பல்வேறு நிறுவனங்கள் இருப்பாங்க, அதை சார்ந்த டெஃபினிஷன்ஸ், வரையறைகள், பணிகள், அவங்களுடைய என்ன சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவங்களுடைய பவர்ஸ் என்ன, புரியுதா, அவற்றின் அமைப்புகள், ஸ்ட்ரக்சர், கவர்மெண்ட்டுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, இது குறித்த தொகுப்பு விதிகள், இது எல்லாம் சேர்ந்து சொல்லப்பட்டிருக்கூடிய ஒரு கம்பைல்டு ஆர்டிகல்ஸ் தான் அரசியலமைப்பு விதிகள்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் கொடுத்துருப்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து முக்கியமான ஒன்று சட்டத்தின் ஆட்சி. பேசிக்காக நம்முடைய சிலபஸ்லேயே டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, சட்டத்தின் ஆட்சி. சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற ஒரு கோட்பாடு, இந்த சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடை முன்வைச்சவர் யாரு? ஏவி டைசி. சரியா? ஏவி டைசி அவர்கள். ஓகேவா? டைசி, சிஇஒய், டைசி. சட்டத்தின் ஆட்சியில் 3 முக்கியமான சிறப்புகள் இருக்கு. இதுதான் சட்டத்தின் ஆட்சி. என்னது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்துக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, யாராக இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம். அதே போல கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, இதுதான் இந்தியாவில், அது யாராவனா இருக்கட்டும், எந்த ஒரு அமைப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு தனிநபராக இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், நம்ம இந்தியாவில் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம எல்லாத்துக்கும் பெருசு. அந்த சட்டத்துக்கு மேலே நம்ம யாரும் கிடையாது. அந்த சட்டத்துக்கு கீழே தான் இருந்ததான் நம்ம அதை பேஸ் பண்ணி தான், அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம நடந்தாகணும். அப்போ சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் ஒன்று, அதே போல் சட்டத்துக்கு மேல் யாருமே கிடையாது. சட்டம் தான் நம்ம எல்லாத்துக்கும் பெருசு, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நடந்தாகணும். ஓகேவா? அதே போல் சட்டம் அனைவருக்கும் பொருந்தக்கூடியது. ஒரு தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏழை பணக்காரன், நீ அந்த நல்லவன் கெட்டவன், இந்த மாதிரி பேசிக்காக நம்மளே சொல்லிக்கலாம். புரியுதா? நீ என்னன்றதை நீயே சொல்லிக்கலாம். ஆனால் சட்டம், நீதிமன்றங்கள் அதை விசாரித்து நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அந்த சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. புரியுதா? ஒரு தவறு செஞ்சிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஏழைன்றதுக்காக ஒரு தீர்ப்பையும், பணக்காரன்றதுக்காக ஒரு தீர்ப்பையும், நீங்கள் பதவியில் இருக்கீங்கன்றதுக்காக ஒரு தீர்ப்பும், நீங்கள் சாதாரண ஒரு அடித்தட்டு மக்கள்ன்றதுக்காக ஒரு தீர்ப்பும் வழங்க முடியாது. புரியுதா? அதான் சொல்கிறாங்க, சட்டம் அனைவருக்கும் பொருந்தக்கூடியது. இந்த 3 முக்கிய முதன்மையான சிறப்புகள், அதான் சட்டத்தின் ஆட்சி. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? ஸோ அதிகார நிர்வாக முறைகேடுகளை கட்டுப்படுத்துகிறது, அதான் சட்டத்தின் ஆட்சி. ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, நிர்வாக சட்டங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாஸ்ன்னு சொல்றது. சரியா? நிர்வாக சட்டங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாஸ். இந்த நிர்வாக சட்டம்னா என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாஸ்னா என்ன, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியானா என்ன, இது தெரிஞ்சிட்டாவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாஸ்னா என்ன சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்றது பொதுவாக இந்தியாவில் அரசு நிறுவனங்களாகட்டும், அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு நிர்வாகமாக இருக்கட்டும், சட்டமன்றமாகட்டும், இல்லை நீதித்துறையாகட்டும், அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், அதில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அதனுடைய அமைப்பு என்ன, கம்போசிஷன் என்ன, அதனுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதனுடைய அதிகாரங்கள், பணிகள்லாம் என்ன, இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக தொகுத்து அது எப்படி செயல்படணும்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு. அதுலேயே நம்ம பொதுமக்களுடைய அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், ஒரு அரசு ஒரு திட்டங்களை கொண்டு வராங்க, சட்டங்களை கொண்டு வராங்கன்னா அது எப்படி ஃப்ரேம் பண்ணணும், எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உள்ளே கொண்டு வரலாம், மக்களுடைய நலனுக்காக என்ன செய்யலாம், குடியுரிமை சம்பந்தப்பட்டது, அதே மத்திய மாநில அரசுடைய உறவு முறை, அதை பார்த்தோன்னா உறவு, அதில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் என்ன, அதை பேஸ் பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சொல்கிறது தான் அரசியலமைப்பு. இல்லையா? ஒட்டு மொத்தமாக ஒரு நாடு சரியான பாதையில் நிர்வாகம் செய்யணும் அப்படின்னா ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டலாக தான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இது ஓகே. இதை மத்திய அரசு இருந்தாலும் சரி, மாநில அரசு இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கவங்களாலும் சரி, சட்டமன்றத்தில் இருக்கவங்களாலும் சரி, நீதித்துறை சார்ந்து இருக்கவங்களாலும் சரி, அந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, இல்லை பொதுமக்களாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ ஃபைன். இது ஃபாலோ பண்ணி, இது ஃபஸ்ட்டு இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். அடுத்து இப்போ இதை ஃபாலோ பண்ணி ஒரு கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது, தமிழ்நாட்டுடைய நிலப்பகுதிகள், தமிழ்நாட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுடைய நிர்வாகம், சட்டமன்றம் சார்ந்த எல்லா விஷயத்தையும் மேற்கொள்கிறாங்க இல்லையா. இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களை சரியான வகையில் கொண்டு போகணும். ஆனால் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைலாம் வரக்கூடாது, எதையுமே வரக்கூடாதுன்றதுக்காக இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கவர்மெண்ட்டும் சரியாக இயங்கணும். அந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம அரசு அதிகாரிகளாக நாளைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு சரியான ப்ரொசீஜர்ஸை, லாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். மக்களும் சின்ன சின்ன சட்டங்களை ஃபாலோ பண்ணாதான் இந்த ஒரு சமூகம்ன்றது, இந்த ஒரு இந்த ஒரு நாடுன்றது எப்படி இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்மூத்தாக மீன்ஸ் என்னது, அமைதியாக இருக்கும். இல்லைனா நிறைய கியாஸ்க்குன்றது, பொதுவாக வந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும் இல்லையா, நிறைய சண்டை சச்சரவுகள், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வன்முறைகள் எல்லாம் வருமா. அப்போ இதெல்லாம் வராமல் இருக்கிறது கட்டுப்படுத்துறதுக்காக கான்ஸ்டியூஷனையும் தாண்டி மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய நிர்வாகம் சார்ந்தும் சரி, பொதுமக்களுக்கும் சார்ந்தும் சரி நிறைய சட்டங்கள் ஏற்றாங்க இல்லையா. சட்டங்கள், விதிமுறைகள், நெறிமுறைகள் இதெல்லாம் வந்து வகுக்கிறாங்க இல்லையா. இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாஸ். ஒரு நிர்வாகத்தை சரியாக நடத்தணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஏற்றப்படக்கூடிய அடுத்த கான்ஸ்டியூஷனை தாண்டி ஏற்றப்படக்கூடிய சின்ன சின்ன சட்டங்களாக இருக்கு இல்லையா, இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாஸ். புரியுதா? இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கான்ஸ்டியூஷனை தாண்டி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாலாம் இருந்தால் தான்
கவர்மெண்ட் கீழே ஒர்க் ஆகக்கூடிய அலுவலராக இருந்தாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலும் சரி, ஒரு அஃபீஷியலாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாகிய நாமளும் இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவோம், ஒழுங்காக நடந்துப்போம். அப்போ தான் கவர்மெண்ட் சரியாக நடந்துக்கும், கவர்மெண்ட்டுடைய ஆர்கனைசேஷன் நிர்வாகம்ன்றதும் சரியாக நடந்துக்கும், மெக்கானிசம்ன்றதும் சரியாக நடக்கும். இல்லைனா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். புரியுதா? ஸோ இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாஸ் சொல்லக்கூடிய நிர்வாக சட்டம். பார்க்கலாமா? நிர்வாக சட்டம் என்பது பொது சட்டத்தில் ஒரு பிரிவு. ஓகேவா? அடுத்து பாருங்க, அரசாங்கத்துக்கும் தனி மனிதனுக்கும் உள்ள உறவு குறித்து பேசுகிறது. சரியா? அடுத்து பாருங்க, அதிகாரிகளின் செயல்கள். நல்லா பாருங்க, அரசு அதிகாரிகளின் செயல்கள், செயல்முறை ஆகியவற்றை பேசுகிறது. யார் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பேசுது. அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மிகவும் அதிகரித்த காரணத்தினால் டே டு டே லைஃப்ல காலங்கள் போக போக கவர்மெண்டோடைய ஃபங்க்ஷன்ஸ், அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்களுடைய பவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. என்ன பண்ணுது, அடுத்த காலங்கள் போக போக அதனுடைய முக்கியத்துவம் அதிகமாகுது இல்லையா? அதிகரிக்கக்கூடிய காரணத்தால் அவற்றை ஒழுங்குபடுத்த நிர்வாக சட்டப்பிரிவுகள், நிர்வாக சட்டங்கள், அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் தேவை, அவசியம். புரியுதா? ஓகே. அடுத்து பாருங்க, வழக்குகள் தேங்கி கிடப்பதால் விரைவான விசாரணை சாத்தியமற்றதாக உள்ளது. நிறைய வழக்குகள் தேங்கி இருக்கு. அப்ப விரைவான விசாரணைன்றதும் பண்ண முடியல. எவ்வளவு விசாரணை வேகமா பண்ணாலும், எவ்வளவு டைப்ஸ் ஆஃப் கோர்ட்ஸ்ன்றதை உருவாக்கினாலும் கேசஸ் பெண்டிங் இருந்துகிட்டே தான் இருக்கு. புரியுதா? அப்படி இருக்கிறதுனால இதனால்தான் நிர்வாக தீர்ப்பாயங்கள் உருவாக்கப்படுகின்றன. எதுக்கு தீர்ப்பாயங்களை உருவாக்கி, அட்லீஸ்ட் ட்ரிபியூனல்ஸை உருவாக்கி இருக்கக்கூடிய மற்ற சின்ன சின்ன கேசஸை சீக்கிரமாக அதோடைய கேசஸை தீர்ப்பு வழங்கி முடிச்சிடுவோம். கேஸுங்களை முடிஞ்ச வரைக்கும் பெண்டிங் இல்லாமல் பார்ப்போம். அதுக்காக உருவாக்கப்படுது. ஓகேவா? நிர்வாக சட்டங்கள் என்பவை தொகுக்கப்பட்டவை அல்ல, கோடிஃபைடு கிடையாது. ஏன் கோடிஃபைடு கிடையாது? காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். கோடிஃபைடு என்னது? இதுதான் குறிப்பிட்ட சட்டங்கள், சட்ட பிரிவுகள், நிர்வாகத்தை இப்படிதான் நடத்தணும்னு சொல்லிட்டு கோடிஃபை பண்ணி தொகுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அதே எல்லா காலத்துக்கும் ஃபாலோ பண்ணுமா? ஃபாலோ பண்ண முடியாது. காலங்களை மாற அதுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய நிர்வாக சட்டங்களை அந்தந்த சூழலுக்கு ஏற்ப மாற்றி அமைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா தான் வந்து பார்த்தோன்னா என்னது சொசைட்டின்றது ஸ்மூத்தாக இருக்கும். இல்லைனா பிரச்சனைகள் வரும் இல்லையா? அப்போது அதை தொகுக்க முடியாது, கோடிஃபை பண்ண முடியாது. காலத்துக்கு தகுந்த மாதிரி எதனா முடியும், மாற்றங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும். புரியுது? அதனால தான் நிர்வாக சட்டங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படின்றது தொகுக்கப்பட்டவை, கோடிஃபைடு கிடையாது, நாட் கோடிஃபைடு. ஓகேவா? அடுத்து பாருங்க, அரசு இயந்திரத்தின் தேவைக்கு, கவர்மெண்டுடைய ஸ்ட்ரக்சர், கவர்மெண்டுடைய ஃபங்க்ஷன், கவர்மெண்டுடைய மெக்கானிசம், அரசு இயந்திரத்தின் தேவைக்கு ஏற்றார் போல் மாற்றி அமைத்துக் கொள்ளுது. அதனால இது கோடிஃபைடு கிடையாது. காலத்துக்கு தகுந்த என்ன பண்ணும், அதை மாற்றி அமைச்சிக்கணும். மாற்றி அமைத்துக் கொள்ளும் தன்மையை கொண்டது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாஸ். புரியுதா? இந்த கோடிஃபைட் தொகுக்கப்பட்டவை அல்லன்ற கான்செப்டை வச்சே நீங்க இது எல்லாத்தையுமே எழுதலாம், எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கலாம். எழுத போறதுல நம்ம இது ஞாபகம் வச்சுக்கலாம். அதை பேஸ் பண்ண கொஸ்டின் வந்தாலும் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? எனவே இது மிகவும் நெகிழும் தன்மை கொண்டது. நெகிழும் தன்மை என்னது? காலத்துக்கு ஏற்ற நம்ம அதை மாற்ற முடியும் இல்லையா? ஃபிளெக்சிபிள் ஆகுமா? அதான் நெகிழும் தன்மை. ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, நிர்வாக அதிகாரங்கள். முதலில் அரசியலமைப்பு. நல்லா பாருங்க, ஒரு கவர்மெண்ட் இருக்காங்க, கவர்மெண்டோட அஃபீஷியல்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட்டே இருக்கான்னு வச்சுக்கலாம், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புரியுதா? அந்த ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு மெக்கானிசமே இருக்குது அப்படின்னாலும் அது ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணக்கூடியது இந்திய அரசியலமைப்பு விதிகள், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் அதில் கூடிய அதிகாரிகள் அடுத்து உருவாக்கப்பட்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாஸையும் ஃபாலோ பண்ணணும். புரியுதா? அப்போதான் ஒரு இடத்துல நிர்வாகம், அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, எந்த அரசாக இருந்தாலும் சரி, அதை சார்ந்த நிர்வாகங்கள் சரியாக இயங்கும். சரியா? ஸோ ஓகே. அடுத்து பாருங்க, இது புக்கில் பெரும்பாலும் இருக்காது, எக்ஸ்ட்ரா நான் கொடுத்துருக்கேன், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்திய தண்டனை சட்டம் என்ன சொல்லுவோம்? ஐபிசி. சரியா? ஐபிசி இது என்னது? இது குற்றவியல் சட்டம், இந்தியாவின் குற்றவியல் சட்டம். ஸோ 1834ஆம் ஆண்டு இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் சட்ட ஆணையம். எந்த வருஷம் அமைச்சிருப்பாங்க? 1834. எதை கீழே அமைச்சிருப்பாங்க? சாசன சட்டம், சார்ட்டர் ஆக்ட் 1833. இதுக்கு கீழே கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஒரு முதல் சட்ட ஆணையம். யாருடைய தலைமையில் அமைச்சிருப்பாங்க? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், டிபி மெக்காலே. சரியா? ஸோ அவருடைய பரிந்துரையின் பேரில் 1860 இந்த இந்திய தண்டனை சட்டம் என்றதை கொண்டு வரப்பட்டிருக்கும். புரியுதா? இதை எப்போ நடைமுறைப்படுத்துவாங்கன்னா, இந்த சட்டம் கொண்டு வந்து 1860, இந்த சட்டம் எப்போ நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்னா ஜனவரி 1, 1862 இதை நடைமுறைப்படுத்திருப்பாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ ஐபிசின்றதை பார்த்தோம் இல்லையா? அதனால இதையும் பார்த்துருவோம். இப்போ ரீசெண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், இது தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இந்திய தண்டனை சட்டம் முன்னதான் இந்திய தண்டனை சட்டம், அதை பார்த்தா ஐபிசி, இந்தியன் பீனல் கோட் நம்ம சொன்னோம்.
எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது? 1860 சொன்னோம். இது இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க இல்லையா ஐபிசியை. என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க? பிஎன்எஸ் ஆக்டா ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. பிஎஸ்னா என்னது? பாரதிய நியாய சன்ஹிதா. பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்றதா இந்த ஒரு ஆக்டா என்ன பண்ணிட்டாங்க? மாற்றம் செஞ்சுட்டாங்க. எந்த வருஷம்? 2013. 2013. 3 சட்டங்களும் ஒரே வருஷத்துல ஒரே இடத்துல வந்திருக்கும். சரியா? ஓகே. இதுல 20 சாப்டர்ஸ் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய பிரிவுகள் 358. ஓகேவா? 358 பிரிவுகள் செக்ஷன்ஸா இப்போ குறைச்சிருக்காங்க. அவ்வளவுதான் இருக்கு. ஓகேவா? நல்லா பாருங்க. இந்த எல்லா சட்டங்களுமே ஜூலை 1, 2024 தான் நடைமுறைப்படுத்திருப்பாங்க. ஜூலை 1, 2024 தான் நடைமுறைப்படுத்திருப்பாங்க. ஓகேவா? இப்போ அடுத்த சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம். குற்றவியல் நடைமுறை சட்டம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் சிஆர்பிசின்னு சொல்லுவோம். எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது? 1873. 1873. ஓகேவா? ஆக்சுவலாக இது 1861 காலகட்டத்திலையும் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ பெருமளவு என்ன பண்ணுது? செயல்படுத்தப்படல. ஆனால் 73 தான் என்னது அதனுடைய தாக்கம்ன்றது அதிகமாக இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க. இதனுடைய ரீப்ளேஸ்மெண்ட் தான் என்னது? பிஎன்எஸ்எஸ். பிஎன்எஸ்எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா. பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா. எல்லாமே என்னது 2013 தான் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதும் எல்லாமே ஒரே டேட்டு தான், ஜூலை 1, 2024. ஓகேவா? இதுல 39 அத்தியாயங்கள் சாப்டர்ஸ் இருக்கும், 531 செக்ஷன்ஸ் இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே. அடுத்து பாருங்க. இந்திய சாட்சிய சட்டம், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். எவிடன்ஸ்னா சாட்சியம் இல்லையா? இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எந்த வருஷம்? 1872 வந்திருக்கும். இந்த சட்டத்தை ரீப்ளேஸ் பண்றாங்க. என்னன்ட்டு? பாரதிய சாட்சியன்றது சாட்சிய. சாட்சிய அப்படின்னு போட்டாலும் சரி, சாட்சியன்னு போட்டாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? டிரான்ஸ்லேஷன் தான், எல்லாம் ஒன்று தான். பாரதிய சாட்சிய பாருங்க அதிநியம். அதிநியம் இல்லை ஆதிநியம். ஓகேவா? ஸோ ஆதிநியம், பாரதிய சாட்சிய ஆதிநியம். அதான் பாருங்க பாரதிய சாட்சிய சட்டம் ஆக்ட், பிஎஸ்சின்னு சொல்லுவோம். இதை பிஎஸ்சின்னு சொல்லுவோம். 2013 இதுவும் அதே தான். நடைமுறைப்படுத்துனதும் சேம் ஜூலை 1, 2024. ஓகேவா? இதுல 4 பார்ட் இருக்கு. நல்லா பாருங்க. இதுல பாருங்க எக்ஸ்ட்ரா 4 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. இதுல 12 சாப்டர்ஸ் இருக்கு, 170 செக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துக்கோங்க, அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை சார் நான் ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ல படிச்சிருக்கேன், நோட்ஸ் எடுத்திருக்கேன் வேற எங்கேயா இடத்துல, ஓகே பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா ஓகே, இல்லைனா நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஓகே. அடுத்து பாருங்க. ஒரு சுதந்திரமான நீதித்துறை வேணும். இப்போ இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம்ன்றது சுதந்திரமான நீதித்துறை தானே, நீதித்துறை வேணும். இதை சுதந்திரமான நீதித்துறை வேணும்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருப்பார். யார் அவரு? மாண்டெஸ்க். ஓகேவா? ஸோ ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவ ஞானி யாரு? மாண்டெஸ்க். சரியா? மாண்டெஸ்க். ஓகேவா? மாண்டெஸ்க் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பார். ஓகேவா? நல்லா பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா என்னவா இருக்கணும்? சட்டமன்றத்துல இருந்தும் நிர்வாகத்துல இருந்தும் அது கண்டிப்பா தனித்து செயல்படணும். ஓகேவா? அதான் சொல்லியிருப்பார். அப்போ சட்டமன்றமும் இருக்குது ஒரு அரசு கீழே, நிர்வாகமும் இருக்குது, நீதித்துறை இருக்குன்னா இது எல்லாமே 3 பிரிவுகளா தனித்து இருந்தா எல்லாமே சுதந்திரமா செயல்பட முடியும். அப்போ நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை ஆகிய 3 பிரிவுகளாக அரசாங்கம் செயல்பட வேண்டும். புரியுதா? என்ற அதிகார பகிர்வு கோட்பாட்டை அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார், அவர் முன்மொழிந்தார். அவ்வளவுதான். புரியுதா? யாரு? மாண்டெஸ்க். ஓகேவா? அடுத்து பாருங்க. முடிஞ்சு போச்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த 8வது புத்தகத்தில் 8th புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம்லாம் கொடுத்துருப்பாங்க. கோர்ட்ஸ், டைப் ஆஃப் கோர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவருடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. சின்னதாக சிம்பிளாக அந்த கோர்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றது. மாவட்ட நீதிமன்றம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ். மாவட்ட அளவிலான சிவில் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றங்கள் மாவட்ட நீதிமன்றங்கள். சிம்பிள். இதெல்லாம் நீங்களே பார்த்து படிச்சுக்கலாம், எல்லாம் டக்குன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? அடுத்து அமர்வு நீதிமன்றங்கள். அமர்வு நீதிமன்றங்கள். குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றங்கள் அமர்வு நீதிமன்றங்கள். ஓகேவா? அடுத்து பாருங்க. பஞ்சாயத்து நீதிமன்றங்கள், பஞ்சாயத்து கோர்ட்ஸ். கிராம அளவில், பஞ்சாயத்து கிராமம் இல்லையா? கிராம அளவில் உரிமைகள் மற்றும் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் பஞ்சாயத்து நீதிமன்றங்கள். ஓகேவா? கையாளுகிறது அதான் பஞ்சாயத்து நீதிமன்றம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அடுத்து வருவாய் நீதிமன்றங்கள். வருவாய் நீதிமன்றங்கள். வருவாய் நீதிமன்றங்கள் நில ஆவணங்கள் தொடர்பான, புரியுதா? ஸோ நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கிறது. இது நில வருவாயை நிர்ணயம் செய்து நில உரிமையாளர்களிடமிருந்து அதனை வசூலிக்கிறது. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி ஏதாவது டிஸ்பியூட் இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி நீதிமன்றங்களாக நம்ம பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டோம்.
ஏன்னா நில வருவாய் சார்ந்து எதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிராமத்தில் இருக்கீங்க, நில வருவாய் சார்ந்து ஒரு டேக்ஸை பே பண்ணுறீங்கன்னா பே பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ பே பண்ணியிருப்போம். ஓகே, அடுத்து பாருங்க லோக் அதாலத். ஓகேம்மா, ஒரே நிமிஷம். லோக் அதாலத், சரியா? லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம். லோக் அதாலத் எதுக்காக? நிறைய பெண்டிங் இருக்கிற கேசஸ் முடிக்கணுன்றதுக்காக விரைவான நீதியை வழங்க லோக் அதாலத் அமைக்கப்பட்டது. புரியுதா? இது மக்கள் முன்னிலையில் மக்கள் பேசும் மொழியிலேயே பிரச்சனையை விசாரித்து தீர்வு காணுகிறது. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் போடுவாங்க. புரியுதா? ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்றதை ஜஸ்ட் போய் பார்க்குறோம்னா பாருங்க. ஓகேவா? நல்லா பாருங்க. இந்த லோக் அதாலத்தில் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, ஒரு சமூக பணியாளர், ஒரு வழக்கறிஞர் ஆகிய 3 நபர்கள் கொண்ட அமர்வு இதற்கு தலைமை வகிக்கும். இந்த கோர்ஸுக்கு யார் தலைமை தாங்குவாங்கன்னா, ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் இருப்பாரு, ஒரு சமூக பணியாளர், ஒரு ஆர்வலர் எப்படின்னா எடுத்துக்கோங்க, அவர் இருப்பாரு, ஒரு வழக்கறிஞர், ஒரு அட்வொகேட் இருப்பாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இதுக்கு தலைமை தாங்குவாங்க. புரியுதா? அடுத்து பாருங்க, வழக்குரைஞர்கள் இல்லாமல் வழக்குகள் முன்வைக்கப்படுகின்றன. அட்வொகேட்ஸை இல்லாமல் வழக்குகள் முன்வைக்கப்படுகின்றன. யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களே வாதாடுவாங்க. புரியா? இந்த வழக்குகள் பரஸ்பர ஒப்புதல் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்றன. சரியா? பேசி பிரச்சனை முடிச்சுட்டு ஓகேப்பா நீ சொல்றியா ஒத்து போறீங்களா? ஓகே ரைட் போங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்க, முதல் லோக் அதாலத் 1982ஆம் ஆண்டு எங்க தொடங்கப்பட்டது? குஜராத் மாநிலத்தில் ஜூனாகத்தில் நடைபெற்றது. அங்கதான் நடந்துச்சு ஃபர்ஸ்ட். ஓகே, அடுத்து பாருங்க, விரைவு நீதிமன்றங்கள். இந்நீதிமன்றங்கள் 2000ஆவது ஆண்டில் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்குகளை, அதாவது பெண்டிங் இருக்கக்கூடிய வழக்குகளை, அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பெண்டிங்களுடைய வழக்குகளை டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது. சரியா? மற்றும் கீழ் நீதிமன்ற வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்திற்காக தோற்றுவிக்கப்பட்டது விரைவு நீதிமன்றங்கள். சரியா? பேர்ல இருக்கு, அதை பேஸ் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க, தொலைதூர சட்ட முன்னெடுப்பு, டெலிலா இனிஷியேட்டிவ். இது ஒரு டெலிலா இனிஷியேட்டிவ் கிராமப்புற மக்களுக்காக சட்ட உதவி மற்றும் சேவைகள் வழங்குவதற்காக சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கூட்டு முயற்சியுடன் இது தொடங்கப்பட்டது. நல்லா பாருங்க, இது ஆன்லைன்ல பண்ற மாதிரி, அதுக்கான டிஸ்கஸ்லாம் ஆன்லைன்ல பண்ற மாதிரி. புரியுதா? தொழில்நுட்ப இயங்குதளமாக தொலைதூர சட்ட இணைய வழியின் பொதுவான சேவை மையத்தில் CSI மூலயமா காணொலி மூலயமா கலந்துரையாடுறது, டிஸ்கஷன் பண்றது. புரியா? அது மூலயமா வழக்குரைஞர்களிடமிருந்து மக்கள் என்ன பண்ணுவாங்க? சட்ட ஆலோசனையை பெறலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஃபேமிலி கோர்ட்ஸ். குடும்ப நீதிமன்றங்கள். குடும்பம் தொடர்பான சட்ட விவகாரங்கள் குடும்ப நீதிமன்றம் கையாளுகிறது. இவைகள் உரிமையல் நீதிமன்றங்கள். நல்லா பாருங்க, உரிமையல் இதெல்லாம் சிவில் கேசஸ் தான் இருக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் சிவில் கேசஸ் தான் இருக்கும். குழந்தையினுடைய பாதுகாப்பு, ஒரு டைவர்ஸ் வாங்குறாங்க, சரியா? டிவோர்ஸ்ன்றது இருக்கணும், மனமுறிவு, தத்தெடுக்கிறாங்க, இல்லை சிறார் பிரச்சனைகள் ஆகிய குடும்பம் தொடர்பான பல்வேறு உரிமைகள் மற்றும் கோரிக்கைகளுக்காக இந்நீதிமன்றங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஃபேமிலி கோர்ட்ஸ் பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும். ஃபேமிலி கோர்ட்ஸ்னாவே இதுதான். நிறைய மூவிஸில் கூட பேசிக்ஸாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சரியா? அடுத்து மொபைல் கோர்ட், நடமாடும் நீதிமன்றங்கள். நிறைய மூவிஸில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு சின்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி மாதிரி இருக்கும், அதே வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பாட்லேயே வந்து பார்த்தா டக்குன்னு ஃபைன் போட்டு இது பண்ணிவிடுவாங்க, ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. அதான் மொபைல் கோர்ட்ஸ். ஓகேவா? ஸோ நடமாடும் நீதிமன்றங்கள் கிராமப்புற மக்களின் இடர்களை தீர்க்கும். நல்லா பாருங்க, கிராமப்புற மக்களுடைய இடர்களை தீர்க்கும். இது கிராமப்புற மக்களிடையே நீதி அமைப்பு பற்றி அதிக விழிப்புணர்வை உருவாக்கி அவர்களது செலவை குறைத்து, ஏன்னா மற்ற கோர்ட்டுக்கு போய் அலைய தேவையில்லை, உங்களை தேடி நாங்களே வரோம், உங்களுடைய செலவை குறைக்கிறோம். புரியுதா? குறைத்து அவர்களின் வாழிடங்களிலேயே நீதி வழங்குது. அவங்க இருக்கிற இடத்துலையே அதுக்கான நீதியை வழங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க இதுலேயும் காம்ப்ரமைஸ் ஆவாங்களா? அதெல்லாம் முடியாது. இங்கே என்ன, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன், இங்களாலே இதெல்லாம் ஒரு கோட்டை, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவாங்க இல்லையா நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? ஏன்னா அது பிரச்சனையும் ரொம்ப சின்ன பிரச்சனையாக இருக்காது. அடுத்த நீதிமன்றங்கள், கோர்ட்ஸ். நீதிமன்றங்கள் கோர்ட்ஸ் திட்டம் 2005ஆம் ஆண்டே தொடங்கப்பட்டது. எப்போ? 2005. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இத்திட்டத்தின்படி அனைத்து நீதிமன்றங்களும் கணினி மயமாக்கப்படும், டிஜிட்டலைசேஷன். ஓகேவா? நீதித்துறை சேவை மையம், CSI மாதிரி பார்த்தோம் இல்லையா? அது நீதித்துறை சேவை மையம் நீதிமன்றத்தின் ஒரு பகுதியாகும். பொதுமக்கள் மற்றும் வழக்குரைஞர்கள் நேரடியாக வழக்கினுடைய நிலை டிஜிட்டலைசேஷன் பண்ணதுனால அந்த கேஸுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அடுத்த ஹீரிங் எப்போ, எல்லாத்தையுமே கட்டணமின்றி ஃப்ரீயாக பார்த்துக்க முடியும். ஓகேவா? இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அதான்
அடுத்து பாருங்க, தேச சட்ட சேவைகள் அதிகாரம், நல்சா. ஓகே, என்ன சொல்லுவோம், நல்சா. என்னது, நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. சரியா, அத்தாரிட்டி, அதான் நல்சா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, 1987. ஃபைன், ஓகே. ஸோ இப்போ 1987ஆம் ஆண்டு சட்ட சேவைகள் அதிகார சட்டத்தின் மூலம், சட்ட சேவைகள் அதிகார சட்டத்தின் கீழ், அதாவது பார்த்தீங்கன்னா லீகல் சர்வீசஸ் ஆக்ட் மூலயமா, ஓகேவா, சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. இது சமுதாயத்தின் எதுக்காக, சமுதாயத்துடைய நலிந்த பிரிவினருக்காக. புரியுதா, சமுதாயத்துடைய நலிந்த பிரிவினர் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்காக இல்லாத ஒரு வழக்கு தனக்கு தன் சார்ந்த ஒரு வழக்குகள் எடுத்து வாதாட முடியாத மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான இலவச சட்ட உதவி பாருங்க, இலவச சட்ட உதவிகளை வழங்குவதோடு பிரச்சனைகளுக்கு இணக்கமான தீர்வுக்கான லோக் அதாலத் ஏற்பாடு செய்கிறது. லோக் அதாலத்தையும் ஏற்பாடு செய்யும். புரிஞ்சுதா, அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லீகல் எய்ட் இதான் நம்ம பார்க்கறது, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா. ஸோ அடுத்து பிஎல், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், உங்களுக்கு என்னன்னு தெரியும், அப்படியே நம்ம பார்த்துருப்போம். ஜஸ்ட் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு போயிடுவோம். இது பொருள்நலை பாதுகாப்பதற்காக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய ஒரு வழக்கு. உச்சநீதிமன்றம் இந்த முறையை அறிமுகம் செய்து, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, பிஎல் நம்ம ஒரு கேஸுடைய வெர்டிக்ட்ல பார்த்தோம் இல்லையா, புரிஞ்சுதா, ஒரு தனிநபரோ இல்லை அது சார்ந்த ஒரு மக்கள், ஒரு குழுவோ, ஒரு அமைப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பொதுமக்கள் சார்ந்த ஒரு விஷயத்த என்ன சொல்றது, ஒரு பொதுநல வழக்காக கொண்டு வந்து தொடரலாம், அதை நம்ம எடுத்துக்கலாம், கோர்ட்ஸ் அதை கொண்டு வரலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதாவது ஓகேவா, இது ஒரு நபர் தனது வழக்கு தொடர்பான நீதிமன்றத்தை அணுக அனுமதிக்கிறது. பிஎல் நோக்கி நம்ம போகலாம். ஓகேவா. அடுத்து பாருங்க, அடிப்படை மனித உரிமைகள் மீறல், அதாவது அடிப்படையில் பொதுவாக நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை மனித உரிமைகள் மீறல், சமய உரிமைகள், நம்முடைய மாசுபாடு, என்விரான்மெண்ட் ஏதாவது பாதிக்கப்படுது அப்படின்னா, நம்முடைய சுற்றுச்சூழல், சாலை பாதுகாப்பு, ஏன்னா சாலை பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட வழக்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே எது கீழே வருது, பிஏஎல் கீழே வருது. புரியுதா, ஆகியவற்றுக்காக பொதுநல வழக்கை எவரும் தாக்கல் செய்யலாம், யார் வேணாலும் தாக்கல் செய்யலாம். இது தொடர்பான எழுதப்பட்ட புகார் கடிதம் மூலம் இவ்வழக்கினை பதியலாம், அதை வழக்கை தாக்கல் செய்யறது, பதிவு செய்யறது. ஓகேவா. எல்லாராலையும் வழக்கெடுத்து நடத்த முடியுமானா முடியாது. இப்போ நீங்களோ நானோ ஈஸியாக போயிட்டு ஒரு வழக்கெடுத்து நடத்த முடியுமானா, என்ன சொல்றது, ரொம்ப இப்போ பாமர மக்களாக ஒரு சாதாரண மக்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்களால முடியுமா? கேஸ்னாவே, போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்னாவே என்ன பண்ணுவாங்க, பயந்து ஓடிடுவாங்க. நம்மளா அப்படி தானே இருப்போம். புரியுதா, போய் நம்ம எல்லாம் போய் டெய்லி போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாசலில் நின்று கேஸை டெய்லி ஒரு 10 கேஸ் ஹேண்டில் பண்ணுற ஆளுங்களா கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா, போலீஸோ கேஸோ நம்ம வீட்டுக்கு, நம்ம லைஃப்பில் என்றைக்குமே நம்ம வீட்டுக்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க தானே. ஸோ அதுதான் அந்த மாதிரி தான் அது. ஓகேவா. ஸோ ஓகே, அப்படி இருக்கும்போது எல்லாராலையும் இந்த பொதுநல வழக்குகள் எடுத்து நடத்த முடியாது. அதுக்குன்னு அதுக்கு முன்னேற்பாடுகள் எடுத்து அதை செய்யறதுக்கும் கொஞ்சம் என்ன சொல்றது, பேக்ரவுண்ட், ஒரு சப்போர்ட்ன்றது இருக்கணும், ஒரு கொஞ்சம் பொலிட்டிக்கல் கொஞ்சம் தெரிஞ்சவங்க இருக்கணும், நிறைய அதுக்கு பேக்ரவுண்ட் அது சப்போர்ட்டிவாகவும் இருக்கணும். சரியா. ஸோ எல்லாராலையும் எடுத்து பொதுநல வழக்குகளும் நடத்த முடியாது. ஸோ பொதுநல வழக்கு என்ற கருத்து இந்திய நீதித்துறைக்கு புதிதான ஒன்றாகும். ஸோ அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்க, உச்ச நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு ஒன்றுமே கிடையாது. முதன்மை அதிகார வரம்பு, அசல் அதிகார வரம்பு பார்த்தோம் இல்லையா. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இல்லை டேரெக்டாக வரக்கூடிய கேசஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அந்த மாதிரி கேஸ்லாம் டேரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ட்டு, அதுதான். ஓகேவா. ஸோ ஓகே, திரும்ப சொல்லி என்ன சொல்கிறது, எனக்கே வந்து பார்த்தோன்னா ரொம்ப இதாக இருக்குது, அதனால தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். அடுத்து மேல்முறையீட்டு அதிகார வரம்பு, அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன், ஆலோசனை வழங்குறது, குடியரசுத் தலைவர் ஆலோசனை வழங்கினாலே அந்த மாதிரி நீதி பேரணிகளை வழங்குறது. ஓகே ஃபைன். அடுத்து ஆவண நீதிமன்றம், எந்த ஒரு கேஸ் நடந்தாலும் அதை டிஜிட்டலைஸ் பண்ணி ஆன்லைனில் வச்சுருப்பாங்க, டாக்குமெண்ட் மெயின்டேஷன் பண்ணுவாங்க. ஓகே. அடுத்து பாருங்க, சிறப்பு அதிகாரங்கள், இதில் இல்லாமல் மற்ற ஒரு சில அதிகாரங்களையும் வழக்குகளையும் கையாளுறது. இதெல்லாம் என்னது, நீதிமன்றத்தினுடைய அதிகார வரமாக நம்ம பார்க்குறோம். ஓகேவா. ஸோ ஃபைன், அவ்வளோதான், கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். ஸோ லாஸ்ட் ஸ்லைடு முடிஞ்சு போச்சு. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் இந்தியாவில் நீதித்துறையினை சுதந்திரம் மற்றும் நடுநிலைத்தன்மையோடு நிறுவினர். ஓகேவா. அது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். இந்தியாவில் நீதித்துறைன்றது சுதந்திரமாகவும் இருக்கணும், அதனால தான் இது இன்டகிரேட்டட் ஃப்ரீடமாகவும் இருக்கணும், ஒருங்கிணைந்தும் இருக்கணும். நீதித்துறை மட்டும் ஒருங்கிணைந்து தனியாக இருக்கணும் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஸோ சுதந்திரமாகவும் நடுநிலைத்தன்மையோடு, ஏன்னா நீதித்துறைன்றது யாருக்கும் சாதகம் இல்லாமல், எந்த ஒரு அரசுக்கும் சாதகம் இல்லாமல், எந்த ஒரு அரசும் மாறினாலும் எனக்கு பிரச்சனையே இல்லாமல் பார்த்தோம் இல்லையா, ஸ்டார்டிங்கில் பார்ட் 1 கிளாஸ்லேயே பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி நடுநிலைத்தன்மையோடு இருக்கணும், சுதந்திரமாகவும் செயல்படணும். ஓகேவா. சுதந்திரமாக செயல்பட்டால் தான் நடுநிலைத்தன்மையாகவும் இருக்கவும் முடியும். ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்க. ஸோ பாருங்க, ஃபைனலாக B.R. அம்பேத்கர் என்ன சொல்றாரு பாருங்க, நமது நீதித்துறை நிர்வாகத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும்,
சுதந்திரமாக இருக்கணும் ஒன்று, அதே சமயத்தில் அதே வேளையில் திறமை மிக்கதாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் திறமை மிக்கதாகவும் இருக்கும் என்பதில் அவையில் மறுப்பு கருத்து இருக்க முடியாது. மேலும் இந்த இடத்துல கொஷின் என்ன அப்படின்னா, இது ஓகே தான், ஆனால் இதில் என்ன கொஷின் அப்படின்னா, எப்படி இந்த இரண்டு நோக்கங்களையும் பாதுகாக்க முடியும் என்பதே ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன நோக்கத்தில் சொல்லியிருப்பாங்கன்னா, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ நிர்வாகம் அப்படின்னா அதை சார்ந்த நிர்வாகத்தில் பொறுப்புகளில் ஆளுங்க இருப்பாங்க இல்லையா. இப்போது நல்லா ஒன்று ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவன்ட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைக்கிறான் அப்படின்னா அவன் பண்ணுவான், அவன் ஹேண்டில் பண்ணிப்பான். ஆனால் அவன் இந்த விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புரியுதா? அதனால் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, நிர்வாகத்திலிருந்து சுதந்திரமாக இருக்கணுன்றதும் நம்ம சொல்லிட்டோம், அவன்கிட்ட போகக்கூடாது, இவனே தனியாக செயல்படணுன்றதும் நம்ம சொல்லிட்டோம். அதே சமயத்தில் திறமையானவனாகவும் இருக்கணும். அவன்கிட்ட கொடுத்து அவன் ஹேண்டில் பண்ணுவான், ஆனால் மிஸ்யூஸ் பண்ணுவான், மிஸ்லீடிங் பண்ணுவான், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். இவன் சுதந்திரமாக இருக்கணும், அதே சமயத்தில் சுதந்திரமாக செயல்படுறான் இல்லையா, எல்லாமே இவனுக்கும் தெரிஞ்சிருக்கணும், இவனும் கற்றுக்கணும். இது ரெண்டுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இதில் எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது, கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தையுமே சுதந்திரமாக இருக்கிறதும் சரி, அவனே எல்லா முடிவுகளும் எடுக்கிறதும் சரி, தன்னிச்சையாக சுதந்திரமாக அது எப்படி எடுப்பான் அப்படின்றதுல கொஞ்சம் மாற்றங்கள், ஒரு தடுமாற்றம்ன்றது இருக்குது அப்படின்ற காரணத்தில் அடிப்படையில் இந்த ஒரு கருத்தை அம்பேத்கர் சொல்லியிருக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இது என்னுடைய இன்டர்பிரேஷன், என்னுடைய கருத்து. புரியுதா? அதனால தான் மேலும் வினா என்றால், எப்படி இந்த இரண்டு நோக்கங்களையும் பாதுகாக்க முடியும், எப்படி இந்த இரண்டு நோக்கங்களையும் நம்முடைய ஜுடிஷியல் சிஸ்டம் பாதுகாக்குது அப்படின்றது தான் ஒரு பெரிய சேலஞ்சஸே. அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகேவா? ஸோ ஃபைன். ஓகேவா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுனால தானே சுதந்திரமாகவும் செயல்படுறாங்க. அவங்கள நோக்கி எந்த கேசஸ் வந்தாலும் நிர்வாகத்தினுடைய ஒரு பேக்கப் இல்லாமையோ, அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமையோ, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமையோ, சட்டமன்றத்தினுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமையோ தன்னிச்சையாக செயல்பட்டு தீர்ப்புக்கான என்ன சொல்றது வெர்டிக்டையும் கொடுக்குறாங்க இல்லையா, அப்போது சரியாக தான் செயல்படுறாங்கிறது இது நம்மளுடைய கருத்து. ஓகேவா? அடுத்து பாருங்களேன், உரிமையல் நீதிமன்றங்கள், உரிமையல் சட்டங்கள், குற்றவியல் சட்டங்கள். கிரிமினல் கேசஸ்னால் என்ன, சிவில் கேசஸ் என்ன அப்படின்ற மாதிரி சிம்பிளாக அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? பாருங்க, இது ஃபஸ்ட்டு சிவில் கேசஸ்னால் என்ன, இது பணம், சொத்து, சமூகம் தொடர்பான பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் இது தொடர்பாக கையாளுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நிலம் தொடர்பான பிரச்சனைகள். இப்போ உன்னுடைய நிலத்துக்கு என்னோட நாக்கியத்துக்கும் வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறு, இவன் அவன் எடுத்து போயிட்டான், அவன் இடத்த இவன் எடுத்துக்கிட்டான், இவன் இடத்துல எடுத்து போயிட்டு அவன் லோனை போட்டுட்டான், அவன் இடத்துல எடுத்து போய் இவன் லோனை போட்டான், இவன் இடத்த வந்து பார்த்தா சேர்த்து இவன் எழுதிக்கிட்டான். அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள். அதே போல் இந்த வாடகை பிரச்சனை, திருமண உறவுகள், பொதுவாக அந்த பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள், இது தொடர்பான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சிவில் கேசஸில் தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ உரிமையல் நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவர்களால் ஒரு புகார் தாக்கல் செய்யப்பட வேண்டும். ஒரு புகார்ன்றதை கொடுக்கணும். பொதுவாக புகார் கொடுத்தா தான் எந்த கேஸாக இருந்தாலும் ரைட்டு. ஓகேவா? அதே போல் நீங்கள் கேட்கலாம், கிரிமினல் கேஸில் புகார் கொடுக்க வேண்டிய அவசியம், நீ தப்பு பண்ணியா ஆட்டோமேட்டிக்காக அங்கே போலீஸ் வந்துடுவாங்க, அடுத்த ப்ரொசீஜர்லாம் நடக்கும். புரியுதா? இங்கே இப்போ ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணுறாரு அப்படின்னா அதனால் நம்ம பாதிக்கப்படுறோம்னா, நம்ம பாதிக்கப்படுறோம் என்ன பண்ணுவோம், நம்ம போய் கேஸை ஃபைல் பண்ணுவோம். புரியுதா? அடுத்து பாருங்க, மனுதாரரின் கோரிக்கையின்படி, மனுதாரருடைய கோரிக்கையின்படி ஒரு கேஸ் ஃபைல் பண்ண மனுதாரர் பாதிக்கப்பட்டிருப்பார் இல்லையா, அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் சிவில் கேஸில் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா ஏதாவது செட்டில்மெண்ட்ஸ்ன்றது இருக்கும். மேக்ஸிமம் இப்போ திருமண விவகாரங்கள் நம்மளாம் வச்சுக்கோங்களேன், இப்போ வாடகை விவகாரமாகட்டும், இல்லை நில தொடர்பான விவகாரங்களாகட்டும், ஒன்று பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க, இல்லை நீங்கள் ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணுமா செட்டில்மெண்ட்லேயே அடைப்போங்க. புரியுதா? ஸோ அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ மனுதாரரின் கோரிக்கையின் அடிப்படையில் பணம் செலுத்தும்படியான தண்டனைகள்ன்றது தான் வழங்கப்படும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் கேசஸில். ஓகேவா? இப்போது குற்றவியல் சட்டங்கள், கிரிமினல் கேசஸ், குற்றம் என சட்டம் வரையறுக்கும் நடத்தைகள், இது செஞ்சால் தப்பு, இது செஞ்சால் கிரிமினல் கேஸ்ன்னு சொல்லிட்டு லா என்ன சொல்லுதோ அதில் ஏதாவது நீ செஞ்சிருந்தா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. சரியா? அல்லது அதை சார்ந்த செயல்களை இது விசாரிக்கிறது. குற்றம் சார்ந்த செயல்கள் ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை விசாரிக்கும். எடுத்துக்காட்டு பாருங்க, திருடுறது, கொலை செய்கிறது, பெண்களை துன்புறுத்துறது, ஹராஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குற்றவியல் சட்டம். இதெல்லாம் குற்றவியல் வழக்குகள். ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, இது வழக்கமாக காவல்துறை விசாரணையுடன் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் போடுவாங்க. சரியா? எஃப்ஐஆரை போட்டு பதிவு செஞ்சு கேஸை விசாரித்து தாக்கல் பண்ணுவாங்க, குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் பண்ணுவாங்க. அடுத்து நீதிமன்றம் என்ன விசாரித்து அதுக்கான வழக்குடைய தீர்ப்பு வழங்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபர் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு, அதை பார்த்தீங்கன்னா குற்றம் செஞ்சிருக்காரா இல்லையா, குற்றம் செஞ்சிருந்தா என்ன சொல்லுது ப்ரெசர்மெண்ட்ன்றது இருக்கும், ப்ளஸ் அபராதம்ன்றதும் இருக்கும், இல்லை வெறும் ப்ரெசர்மெண்ட்ன்றது இருக்கும், பொதுவாக இல்லை ரெண்டும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். சரியா? அதன் பிறகு நீதிமன்றத்தால் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் தண்டனை வழங்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவர் என நிரூபிக்கப்பட்டால்
சிறைக்கு அனுப்பப்படுவார். புரியுதா? ஸோ இதுதான் குற்றவியல் சட்டங்கள், சிம்பிள். ஸோ ஓகேப்பா. ஸோ கண்டினியூஸாக பேசுறதுனால எனக்கே மூச்சு வாங்குது. ஸோ ஃபைன். ஸோ புரிஞ்சுதா, தெரிஞ்சுட்டே இல்லையா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்திய நீதித்துறை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்கூல் புக்ஸுடைய கண்டென்ட்டை வச்சு நம்ம ஓரளவு கொஞ்சம் டீப்பாகவும் ஓரளவு பரவாயில்ல ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் டீப்பாகவும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம்லாம் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுட்டோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து ஸோ இப்போது வரைக்கும் பொதுவாக இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம்லாம் என்ன அப்படின்றத எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமாக எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அழகாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ஏதாவது எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன் இருக்குது, லட்சுமி அந்த பொதுவாக வேறு எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா நான் தனியாக ஒரு கிளாஸஸில் நான் அப்டேஷனோட வருவேன். அந்த கிளாஸ் நீங்கள் அப்புறமா ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? இது இப்போ அழகாக நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் இதில் இருக்கிறதும் சரி, இந்த ஸ்லைடில் நான் நடத்துறதும் சரி, எக்ஸ்ட்ரா நான் நடத்தும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எழுதி போட்டதும் சரி, எல்லாமே உங்கள் நோட்ஸ்லாம் வந்துடணும். நீங்கள் எழுதுறது மட்டும் தான் நான் எழுதுவேன், நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் சொல்லும் போது நடத்துறதுனா நான் எழுதலை அப்படின்னா அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? புரியுதா? அதனால் அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்துக்க நம்புகிறேன். ஸோ கிளாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்ன பண்ண உங்களுக்கு தெரியும், அழகாக ஒரு தம்ஸ் அப் கொடுத்து ஒரு லைக் பண்ணி என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் டிஎன்பிசி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது வேஸ்ட். புரியுதா? டிஎன்பிசி படிக்கிறவனே வீடியோ பார்க்க மாட்டாங்க. புரியுதா? ஒரு 20 நிமிஷம் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஒரு வீடியோ வந்துருச்சு அப்படின்னாவே என்ன பண்ணீங்க, உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அடுத்த வீடியோ போகும். ஓகேவா? படித்தாதான் வேலை, கான்செப்ட் புரிஞ்சாதான் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். புரியுதா? கான்செப்டை பார்த்தே நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இதில் படிக்காமல் போயிட்டு எக்ஸாமை பாஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பாஸ் பண்ணுறது எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ படிங்க, அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள். இதை பேஸ் பண்ணி டெஸ்ட்டு வருதா, ஏதாவது டெஸ்ட் இல்லை, ஏதாவது கொஷினில் இப்போ இந்திய நீதித்துறை சார்ந்த கொஷின்ஸ் வருதா, ஓகே இதை பேஸ் பண்ணி கொஷின் வருதா நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. இதையும் தாண்டி இந்திய நீதித்துறையில் வேறு மாதிரிலாம் கொஷின் கேட்குறாங்களா, அதை ரிவைஸ் பண்ணுங்கள், அழகாக அதையும் நோட்ஸ் எடுத்து வைங்க. புரியுதா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய நோட்ஸும் சரி, உங்களுடைய நாலேஜும் சரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா தான், முழுமையாக இருந்தீங்க அப்படின்னா தான், எந்த ஒரு டாப்பிக்லையுமே முழுமையாக இருந்தால் மட்டும்தான், முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக இருந்தால் மட்டும்தான் அதை பேஸ் பண்ணி ஒரு பிரச்சனைகள் வருது, கொஷின்ஸ் வருது. பிரச்சனைகள் அந்த இடத்துல கொஷின்ஸ், எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வருது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை என்ன பண்ண முடியும், சமாளித்து சரியாக செயல்படுத்த முடியும். சரியா? ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே, மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் அடுத்த ஒரு தலைப்போட பார்ப்போம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.